ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்லாரை கீரை பொரியல். வல்லாரை கீரை ஞாபக சக்தி மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இந்த கீரைக்கு இருக்குது. வல்லமை மிக்க கீரை என்பதால் தான் இதற்கு வல்லாரை என பேர் வந்துச்சுன்னு கூட சொல்கிறாங்க. அற்புத மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த வல்லாரை கீரை பொரியலை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். கீரையை நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி இப்போ நான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி கலர் மாறட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா கலர் ஓரளவுக்கு மாறிடுச்சு. இப்போ நாம் நறுக்கி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிறுதீயில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. கீரை இப்போ பார்க்கறதுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக கீரை நல்லா சுருங்கி வந்துடும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை சிறுதீயில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் கீரை நல்லா சுருங்கி வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நாம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு முதல்ல சேர்த்தோம்னா கீரை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியறதுனால நம்ம அதிகமாக சேர்த்துடுவோம். அதனால் ஓரளவு கீரை சுருங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்தா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இப்போ உப்பு சேர்க்குறோம். அடுத்து கீரை வேகிற வரைக்கும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த கீரை வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே வதக்குனா போதும். சிறுதீயில் வச்சு நல்லா வதக்கிட்டே இருங்க. ஓரளவு கீரை வெந்துடுச்சு அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அந்த சமயத்தில் நாம் எடுத்து வச்ச தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இந்த கீரை கொஞ்சம் கசக்குன்றதுனால கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, வல்லாரை கீரை பொரியல் ரெடி. இந்த கீரை கொஞ்சம் சிறு கசப்பாக தாங்க இருக்கும், ஆனால் கசப்பு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதனால் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த கீரையை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.